வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வாங்க வேண்டாம், தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்தது வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். 5ஆம் இடம் தான் குழந்தை, குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது. அந்த 5ஆம் அதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்துல கேதுவோட சாரத்துல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். அல்லது ஒரு சில பேர்த்துக்கு வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப ஆன்மீக நாட்டம், கடவுள் மேல அதிகப்படியான பற்று பக்தி அதிகமாக வரும். அதே குழந்தைகள் வந்து டீனேஜ் வயசுல இருந்தாங்கன்னா நிச்சயமாக காதல் மேல ஒரு அபிப்பிராயம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கோபம் இயல்பாவே கிடைச்சிரும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல. ஓகேங்களா? கோபம் காரணம் இல்லாம கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. மீனராசியில பிறந்தவங்களோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சில பேருக்கு வந்து ரத்த காயம் கூட வரலாம். ஏதோ பொருள் எடுக்கும் போது கீழே கை தவறி விழுந்து வந்து அடிபடலாம். அல்லது சின்ன குழந்தைங்க லீவு நேரத்துல சைக்கிள் எடுத்து சுத்துறாங்கன்னா சைக்கிள் கீழே விழுந்து அடிபடுவாங்க. கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்போது கிடையாது. ஓகேங்களா? குரு பயிற்சிக்கு அப்புறம் வாய்ப்புகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அரசியல் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா முன்னேற்றம் வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பா இருக்காது. ஓகேங்களா? 5ஆம் இடம் தான் அரசியல், அவர் கேது சாரனால மேக்சிமம் வந்து முன்னேற்றங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம். அடுத்தது 6ஆம் இடம்ங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. மீன ராசிக்கு 6ஆம் இடம்ங்கிறது சிம்ம ராசி. அந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுயசாரத்துல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வேலையில வந்து ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா கடந்த 1.25 வருஷமாக வந்து கேது பகவான் அங்க இருக்கனால திருப்தியற்ற நிலை, வேலையில வந்து சிறப்பாக இல்லை. வேலை மாற்றம் வேணும் வேணும் வேணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும்.